இந்த நேரத்திற்கான முக்கிய செய்தி, திமுக ஆட்சியில் 1 டிரில்லியன் பொய்கள் என்று அதிரடியாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு விமர்சனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் உண்மையில் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக ஆட்சியில் தமிழக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா என்றும், ஸ்டாலின் விளம்பர ஆட்சியில் 1 டிரில்லியன் பொய்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற ஒரு புதிய பொருளையை கிளப்பிவிட்டு திமுக விளம்பரம் தேடுவதாகவும், இரட்டை இலக்க வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பது ஒரு மாய விளம்பரம் என்றும் அவர் கடுமையாக விமர்சனங்களை வைத்திருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் விரிவான தெளிவான தகவலை இப்போது கேட்கலாம். திமுக ஆட்சியில் 1 டிரில்லியன் பொய்கள் சொல்லப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றில் தெளிவித்திருக்கக்கூடிய செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. உங்கள் பக்கத்து செய்தி என்ன சிவகுமார்? உங்களுக்கான நேற்று முதல்வர் ஒரு கூட்டத்தில் கலந்து, அதாவது இந்த படித்த வேலை வாய்ப்பு பெற்றக்கூடிய ஒரு 2300 பேருக்கு பணி நியமன ஆணை நேற்று வழங்கினாரு. அப்போ என்ன சொல்றாங்க, தமிழகத்தோட அந்த வளர்ச்சி விகிதம் ஆண்டுக்கு 11% கடந்திருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றக்கூடியது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இந்நிலையில இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, போட்டோஷூட் நடத்தி வைப்பதில் சாதனை புரிந்து வரும் திமுக அரசு இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடுன்னு ஒரு பொருளையை கிளப்பிவிட்டு விளம்பரம் தேடுகிறதுனும், மக்கள் பற்றி கவலைப்படாம மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாம மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொடுக்காம சென்று வெற்று விளம்பரம் செய்யக்கூடிய இந்த அரசுக்கு தொடர்ந்து விளம்பரம் செய்து வர்றதுதான் வேலையா இருக்குது. இதை நிரூபிக்கும் வகையில இந்த அரசு மீண்டும் ஒரு பொய்யை சொல்லுதுன்னும், இந்தியாவில் அதிக வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதும் இரட்டை இலக்க வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதும் ஒரு மாய விளம்பரம் அப்படின்னு சுட்டிக்காட்ட வேண்டிய எதிர்க்கட்சிகள் கடமை. பொருளாதார வளர்ச்சி பற்றிய புள்ளிவிவரங்கள் எல்லாமே 5 கட்டங்களா உள்ள அடக்கியிருக்கும். இன்னும் பல்வேறு நிலைகளில் மொத்தம் 6 கட்டங்களாக வெளியிடப்பட்டு அதன் பிறகு இறுதி மதிப்பீடு வெளியாகும். இந்த புள்ளி விவரம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றம் அடையும் அப்படிங்கிறது தான் உண்மைன்னும், இந்த வகையில 17/3/2025 அன்னைக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஆண்டுக்கு 9.69 கணிக்கப்பட்டதுன்னும், இது 18/1/8/2025 கணிப்புல 11.19 உயர்ந்துள்ளதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே மாதிரி திமுக அரசு இரு இலக்க வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடுன்னு மாற்றி கொண்டு பெரிய பெரிய விளம்பரங்களை வெளியிட்டு ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறதுனும், இந்த கணிப்பு இறுதியானது அல்ல என்பதும், அடுத்தடுத்த கணிப்புகள்ல இது மாறலாம்ங்கிறது தான் உண்மை அப்படின்னும், இது தவிர இந்த புள்ளி விவரத்துல 2022-23 ஆண்டு தமிழ்நாட்டோட வளர்ச்சி, அதாவது 17/3/2025 படி 8.13 அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்குது அப்படின்னும், 1/8/2025 6.17 குறைந்து விட்டதாகவும், இதுதான் 2022-23க்கான இறுதி மதிப்பீடுனும், இது பற்றி தெரியாத திமுக அரசு ஏதும் போல் இந்த ஆண்டு வளர்ச்சி விகிதம் ஏற்கனவே செய்த மதிப்பீட்டை விட கூடுதல் குறைந்துள்ளது போனவும், குறைந்துள்ளது போனது, அதாவது ஏற்கனவே செய்த மதிப்பீட்டை விட தற்போது 6.17 குறைந்து போனதுன்னும், இது இறுதியான கணிப்பு அல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இவர்களுக்கு சாதகமாக ஒரு புள்ளி விவரம் வந்தவுடன் 2030 இவர்கள் கூறியபடி தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டிவிடும் போலியாக பெருமைப்படுறாங்க. 1 டிரில்லியன் பொருளாதாரம் என்பது இவர்கள் தெரிஞ்சே மக்களை ஏமாற்றுவதற்காக கூறும் மாபெரும் பொய்ன்னு தெரிவிச்சிருக்கவரு. இந்தியாவின் பொருளாதார வல்லுநர் டாக்டர் ரங்கராஜன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிலையை ஆராய்ந்து வருபவர். தொடர்ந்து 14% வளர்ச்சி பெற்றால்தான் 2030 ஆண்டு தமிழ்நாடு அரசு 1 டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்ட முடியும்னு கூறியிருக்கிறாரு. ஆனால் இந்த திமுக அரசு ஆட்சியில் 2021-22 ஆண்டுல 7.89, 22-23 6.17, 23-24 9.26, 24-25 11.19 அளவுல தான் இருக்குது. அதே மாதிரி 2023-24 புள்ளி விவரங்களின் பின் கணிப்பு மாறலாம். இந்த நிலையில 1 டிரில்லியன் பொருளாதாரம் எப்படி எட்ட முடியும்னு கேள்வி எழுப்பியிருக்க, இப்படி பொய் பேசி மக்களை மயக்கி ஏமாற்றுவது இவர்களின் வேலையினும், நீட் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் யார் என்ன என்பது போல இதுவும் 1 டிரில்லியன் பொருளாதாரம்ங்கிறது என்ன மாதிரி ரகசியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரியும்னு கூறப்பட்டிருக்கிறாரு. பொருளாதார புள்ளி விவரங்கள் எல்லாம் ஒரு குறியீடு மட்டும்தான், அவை இறுதி நிலையை
அடையும் போது உண்மை வழங்கணும். உண்மையில் தமிழகத்தில் உணவுப் பொருட்கள், கட்டுமான பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதுன்னு, ஏழை எளிய நடுத்தர மக்களோட வாழ்க்கை தரம் உயரவில்லைங்கிறது தான் தமிழக மக்கள் அனைவரும் நன்கு அறிஞ்ச ஒரு விவகாரம். இது முதற்கட்ட 2ஆம் கட்ட பொருளாதார புள்ளிவிவரங்களை வைத்துக் கொண்டு விளம்பரம் தேடுவதை விட்டுவிட்டு இனியாவது மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு மாநிலத்தோட மொத்த உற்பத்தி என்பது விவசாயம் சார்ந்த துறைகள், தொழில்துறை, அதே மாதிரி ஆகியவற்றின் உற்பத்தி மதிப்பீட்டை காட்டும். அதாவது தமிழ்நாடு போன்ற தமிழ் தொழில் மற்றும் சேவை தொழில் உள்ள மாநிலங்கள்ல உற்பத்தி மதிப்பு உயர்ந்தாலும் உண்மையான தனி மனித வருமானம் உயர்ந்ததாக கருத முடியாது. உதாரணமாக கார் உற்பத்தி, கைபேசி உற்பத்தி, வங்கி கடன், இன்சூரன்ஸ் போன்றவை அதிக மதிப்பு காட்டினாலும் அதனால மக்களுக்கான பலன் பெரும்பாலும் சென்றடையாது. ஏனெனில் பொருளாதாரத்துறை கணக்கிடும் போது தனி மனித வருவாய் பொருளாதார உற்பத்தி மக்களை, அதாவது பொருளாதார உற்பத்தியை விட மக்கள் தொகையால கருத்து பெறுவது ஆகும். இது ஒரு மதிப்பீடு தான். கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கு கூட தனிநபர் வருமானமானது தமிழ்நாட்டை விட கூடுதலாக உள்ளதுனும், எனவே இந்த மதிப்பீட்டின்படி தமிழ்நாட்டு மக்களின் தனிநபர் வருவாய் உண்மையில் உயர்ந்து விட்டதா என்றால் இல்லை என்றுதான் குறிப்பிடணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க அவரு. கட்டுமான துறைக்கு வளர்ச்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மெட்ரோ சாலைகள், அதே மாதிரி நீர்ப்பாசன திட்டங்கள் போன்றவை காரணம்னு திமுக அரசு பெருமை பீட்டிக் கொள்வதற்கு இதில் எதுவும் இல்லைனும், ஆனால் தமிழ்நாடு இந்திய அளவில் உள்ள சராசரி வளர்ச்சியை விட எப்போதும் அதிக வளர்ச்சி பெற்றிருக்கிறதுனும், குறுகிய காலத்தில் இந்த வளர்ச்சியை பெற முடியாது, அதற்கு அடித்தளம் போட்டது அதிமுக தான் அப்படின்னு சொல்லி தெரிவித்ததோடு இல்லாம பொருளாதார வளர்ச்சி அதன் அடிப்படையில் மதிப்பிடும் தனிநபர் வருமானம் குறியீடு தானே தவிர அது மக்களுக்கான உண்மையான வாழ்க்கை தரத்தை காட்டும் ஒரு அளவுகோலாக கருத முடியாது. எனவே ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரங்களை தவிர்த்து மக்கள் நலன்ல கருத்து கவனம் செலுத்தணும்னு சொல்லி உண்மையில் விவசாயிகள் கண்ணீர் செலுத்தி வருகின்றனர். ஏனால் நீர் ஆதாரம் பாதிக்கப்படவில்லை, அதே மாதிரி விவசாய விளைபொருட்கள் உரிய விலை இல்லைன்னும், கிராமந்தோறும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலையின்றி பரிதவிக்கின்றனர் குறிப்பிட்டிருக்காரு. நெசவாளர், மீனவர் என்று யாரும் நிம்மதியாக இல்லை, எல்லா இடங்களிலும் லஞ்சம் லாவணியம் புறையோடி இருக்கிறதுனும், விலைவாசி உயர்வு அதிகரித்துள்ளதுனும், சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் எல்லாம் இல்லாமல் மக்கள் தவிக்கிறார்களும், அரசு ஊழியர்கள் வெறுப்போட விளிம்புல இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழகம் முழுக்க இந்த அரசுக்கு எதிரான ஒரு வெறுப்பு விதைதான் வீசுவதை என் பயணம் கண்கூட காண முடியுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு, சட்டம் ஒழுங்கீடும் சீர்கட்டு இருக்குது, திமுகவோட ரவுடி பட்டாளத்தின் அட்டுழியத்திலையும் மக்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி விளம்பர ரோட்டில் நடத்தும் விடியா திமுக அரசின் விடை கொடுக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட அறிக்கையை முடிச்சிருக்கிறார் மோகன்ராஜ். நன்றி. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.